வணக்கம் மக்களே. 2026 5 மாநில தேர்தல் காங்கிரஸ் இதை சுற்றி தான் இந்த வீடியோ முழுக்கவே நம்ம பேச போகிறோம். கோபாசை நண்பர்களாகிய நீங்கள் கோபாசை விட பல்வேறு வீடியோக்களில் காங்கிரஸ் தொடர்பாகவும் 2026 சட்டமன்ற தேர்தல்களில் காங்கிரஸின் செயல்பாடுகள் குறித்தும் உங்களோட கருத்துக்களையும் கேள்விகளையும் தொடர்ந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லிகிட்டே வரீங்க. அதை முழுவதுமாக தொகுத்து அதற்கு பதிலளிக்கக்கூடிய ஒரு வீடியோவாகத்தான் இது இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள். 2025 சமீபத்தில் நடந்த அனைத்து சட்டமன்ற தேர்தல்களிலுமே காங்கிரஸ் படுதோல்வி அடைஞ்சிருக்காங்க. 2026 காங்கிரஸிற்கு கம்பேக்காக இருக்குமா? அஸ்ஸாம் சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளர்கள் தேர்வு குழுவின் தலைவராக பிரியங்கா காந்தி முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். இது காங்கிரஸின் முகமாக பிரியங்கா காந்தி முன்னிலைப்படுத்துவதற்கான ஒரு முன்னெடுப்பா? தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 38 சீட்டுகள் பிளஸ் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு காங்கிரஸ் கேட்டுட்டு இருக்கு. இது எந்த வகையில் சாத்தியம்? கேரளாவில் அவங்களோட செயல்பாடு எப்படி இருக்க போகுது? மிஷன் 2026 வெற்றி பெறுமா? பாண்டிச்சேரி மேற்கு வங்காளத்தில் காங்கிரஸின் செயல்பாடுகள் என்னவாக இருக்கும் என்பது தொடர்பாக தான் இந்த வீடியோவில் ஒரு கேள்வி பதில் செக்ஷன் போல பேச போகிறோம். முதல் கேள்வி, எந்தெந்த மாநிலங்களில் தேர்தல் நடைபெற இருக்கிறது? காங்கிரஸிற்கு இது ஏன் வாழ்வா சாவா போராட்டம்? முதல்ல எந்தெந்த மாநிலங்களில் தேர்தல் நடைபெற போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, அஸ்ஸாம், மேற்கு வங்காளம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் தேர்தல் நடைபெற போகுது. காங்கிரஸிற்கு இது முக்கியமான தேர்தல். வாழ்வா சாவா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு முக்கியமான தேர்தல் அப்படின்னா இந்த 5 மாநிலங்களிலுமே காங்கிரஸ் ஆட்சியில் கிடையாது. தமிழகத்தில் மட்டும் காங்கிரஸ் இருக்கும் கூட்டணி ஆட்சியில் இருக்குது. மற்ற எந்த மாநிலங்களையும் காங்கிரஸ் ஆட்சி பதவியில் இல்லை. மீண்டும் காங்கிரஸோட ஸ்ட்ராட்டஜி நெகட்டிவான பதிலை கொடுக்கும் பட்சத்தில் காங்கிரஸின் தலைமை மீதான அதிருப்தி இன்னும் அதிகரிக்கும். உட்கட்சி பூசல் அதிகரிக்கும். கட்டமைப்பு சிதைவடைய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கான ஒரு மொமெண்டமை கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்பை 2026 இந்த 5 மாநில சட்டமன்ற தேர்தல்கள் கொடுக்கும். இதை தவறவிடும் பட்சத்தில் அது காங்கிரஸிற்கு மிகப்பெரிய பாதகமான முடிவை தான் கொடுக்க போகுது. ஸோ இதனால தான் காங்கிரஸிற்கு இது வாழ்வா சாவா போராட்டம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இரண்டாவதாக, தமிழ்நாட்டின் காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன? திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடருமா? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற காங்கிரசின் கோரிக்கை நிறைவேற்றப்படுமா? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல்னு தொடர்ந்து வெற்றி பெற்றக்கூடிய கூட்டணியாக இருக்குது. 2026 சட்டமன்ற தேர்தலில் தங்களுக்கு 38லிருந்து 40 சட்டமன்ற தொகுதிகள் கொடுக்கணும், அதோட ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் அப்படின்னு காங்கிரஸிலிருந்து குரல்கள் வர தொடங்கியிருக்குது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறத திமுக முழுவதுமாக நிராகரிக்க தான் போகுது. 38 தொகுதிகள் அப்படிங்கிறதும் இப்போ கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் அது சாத்தியமில்லை என்று தான் தோன்றுது. ஸோ இதை எப்படி காங்கிரஸ் மேனேஜ் பண்ண போகுது அப்படின்னு இதை பொறுத்து பார்க்கலாம். அதே சமயத்தில் பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும் பொழுது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் இருப்பதனால திமுகவின் பாசிட்டிவ்ஸை காங்கிரஸ் ஷேர் பண்ணிக்குது அப்படின்னு பார்க்கலாம். கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணக்கூடிய திமுக ஆட்கள் காங்கிரஸை வெற்றி பெற செய்கிறாங்க. திமுகவிற்கு எதிரான எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்வதற்கு அதிமுக, டிவிக்கு, என்டிகேன்னு அந்த வாக்குகளை பிரித்து கொள்ளுது. அப்படிங்கிறதுனால திமுக கூட்டணி வெற்றி வாய்ப்பு இன்னும் அதிகரிச்சுட்டே போகுது. இதெல்லாம் தான் காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து வெற்றி பெறுவதற்கான பாசிட்டிவ் சைன் அப்படின்னு சொல்லலாம். நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸிற்கு தமிழகத்தில் எந்த ஒரு பேஸும் ஸ்ட்ராங்காக கிடையாது. கட்டமைப்பு அவ்வளோ பெரிய வலுவாக இல்லை. கிரவுண்டில் வேலை செய்கிறதுக்கு அவ்வளோ பெரிய கேடர்ஸ் அவர்களுக்கு கிடையாது. கூட்டணி கட்சிகளோட தொடர்ந்து உரசல் போக்கை பண்ணிக்கொண்டே இருப்பது அப்படிங்கிறதெல்லாம் காங்கிரஸிற்கு ஒரு நெகட்டிவாக நம்ம பார்க்கலாம். கேரளாவில் காங்கிரஸின் ஸ்ட்ராட்டஜி என்ன? அது பலன் தருமா? கேரளாவை பொறுத்த வரைக்கும் 2020 சட்டமன்ற தேர்தல் காங்கிரஸிற்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு முன்னாடியே சொல்ல முடியும். ஏன்னா பினராயி விஜயன் அவர்கள் ஆட்சி காலத்தின் ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிற முழுவதுமாக அறுவடை செய்யக்கூடிய இடத்துல காங்கிரஸ் இருக்குது. சமீபத்தில் நடந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இடைத்தேர்தல்கள்லையும் வெற்றி பெற்றிருக்காங்க. இது அவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். லக்ஷயா 2026 அப்படின்னு ஒரு மிஷன் கிரியேட் பண்ணி 100 தொகுதிகளுக்கு மேலே நாங்கள் வெல்வோம் அப்படின்னு மும்முரமாக தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வராங்க. பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கும் பொழுது பினராயி விஜயன் அவர்களுடைய அரசின் மீதான அதிருப்தி ப்ளஸ் சபரிமலா அந்த கோல்டு இஷ்யூவாக இருக்கட்டும், அப்புறம் சிறுபான்மையினர் வாக்குகளை கவருவதில் காங்கிரஸ் மும்முரம் காட்டிகிட்டு இருக்காங்க. இது போன்ற விஷயங்கள் காங்கிரஸிற்கு பாசிட்டிவாக இருக்குது. நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்பொழுது காங்கிரஸ் ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி அவங்களோட செயல்பாடுகள் காட்டுது. அதே நேரத்தில் கம்யூனிஸ்டுக்கான இந்த பேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது. தற்போதைய முதல்வர் பினராயி விஜயனுக்கான ஃபேஸ் வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்குது. அவருக்குன்னு தனியாக ஓட் பேங்க்கும் அங்கே இருக்கிறது. அப்படிங்கிறதுலாம் காங்கிரஸிற்கு ஒரு சவாலாக இருக்க போகுது.
மொத்தமாக பார்க்கும் பொழுது காங்கிரஸின் 2026 சட்டமன்ற தேர்தல் மிகவும் கடினமான போட்டி இருக்க போகுது. ஆனால் காங்கிரஸ் வெல்லுவதற்கான வாய்ப்பும் பிரகாசமாக தெரியுது. அசாம் காங்கிரஸ் பிஜேபியை எப்படி சமாளிக்கும்? பிரியங்கா மேஜிக் ஒர்க் ஆகுமா? அசாமை பொறுத்த வரைக்கும் பாஜக என்பது மிக வலுவான ஒரு கட்சியாக இருக்குது. தொடர்ந்து சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற்று கொண்டே இருக்கக்கூடிய கட்சியாக பாஜக இருக்குது. இந்த இடத்துல கண்டிப்பாக இந்த முறை வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற முன்புறத்தோட காங்கிரஸ் செயல்பட்டு இருக்காங்க. அதன் ஒரு பகுதியாக தான் பிரியங்கா காந்தி அவர்களை வேட்பாளர் தீர்வுக்குழுவின் தலைவராக அவங்க நியமிச்சிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவ் சைடே நம்ம பார்க்கலாம். இன்னொன்று பார்க்கணும் அப்படின்னா, பாசிட்டிவ் அப்படின்னா பிரியங்கா காந்தி அவர்களுடைய கரிஷ்மா, அவர்களுடைய எனர்ஜி அங்கே மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்கும். அந்த லெஃப்ட் பார்ட்டிகளோட அவங்க வச்சுருக்கக்கூடிய அலைன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய பாசிட்டிவாக அவங்களுக்கு கொடுக்கலாம். நெகட்டிவ் அப்படி பார்த்தோம் அப்படின்னா, முன்னாடியே பார்த்த மாதிரி பிஜேபி அங்கே ஒரு வலுவான கட்சியாக இருக்கிறது. அதுவும் இல்லாமல் அங்கே ஸ்லீப்பர் செல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப மும்முரமாக நடந்துகிட்ருக்கு. ஸோ அசாம் அப்படிங்கிறது மிகவும் டஃப் ஃபைட் இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தான் இருக்க போகுது. 2026 முடிவுகள் தான் நமக்கு விடை கொடுக்க போகுது. மேற்கு வங்காளத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் பிஜேபிக்கு இடையே காங்கிரஸின் செயல்பாடு எப்படி இருக்கும்? மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் பெரிய கட்சி அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன் அப்படின்னா, அங்கே திரிணாமுல் காங்கிரஸ் விசஸ் பிஜேபி அப்படிங்கிற சினரியோ தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இரண்டு கட்சிகளுக்கு இடையே தான் மிக வலிமையான போட்டி இருக்குது. காங்கிரஸ் தன்னோட இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்கே ரொம்ப போராடக்கூடிய நிலையில் தான் மேற்கு வங்கத்தில் இருக்கிறாங்க. பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிஜேபிக்கு எதிரான வாக்கு வங்கிகளை அறுவடை செய்வதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளலாம். மற்றொன்று, இடதுசாரிகளோட கூட்டணி வைப்பதன் மூலமாக ஒரு அளவிற்கு தாக்கத்தை 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸால் ஏற்படுத்த முடியும். நெகட்டிவ் பார்க்கும்போது முன்னாடியே பார்த்த மாதிரி மாநில கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ் மிக வலிமையாக இருக்கிறது. அதற்கு ஈக்குவலாக ஃபைட் கொடுக்கக்கூடிய நேஷனல் பார்ட்டியாக பிஜேபி இருக்கிறது. காங்கிரஸ் இந்த சினாரியோவில் எந்த இடத்துலையும் தென்பட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய நெகட்டிவ். ஸோ மேற்கு வங்கத்தில் காங்கிரஸோடைய ரோல் சைடு ரோலாக தான் இருக்க போகுது அப்படிங்கிற முன்னாடியே கணிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. புதுச்சேரியில் காங்கிரஸ் என்ன ஸ்ட்ராட்டஜி? அப்செட் பாசிபிளா? மிக சின்ன யூனியன் பிரதேசமாக இருக்கக்கூடிய புதுச்சேரியில் ஆளும் கட்சியாக பாஜக கூட்டணியை சேர்ந்த ரெங்கசாமி அவர்கள் தான் இருக்கிறாரு. எதிர்கட்சி வரிசையில் திமுகவின் காங்கிரஸ் கூட்டணி இருக்குது. பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு சொன்ன எல்லா பாசிட்டிவும் அங்கேயும் பொருந்தும். இது போன்ற காங்கிரஸ் திமுக கூட்டணி வலுவாக இருக்கும் பட்சத்தில் காங்கிரஸ் அங்கே ஒரு நல்ல ஒரு வெற்றியை வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் பெற முடியும். நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கே பிஜேபி அந்த கோட்பாடுகள் ரொம்ப வலுவாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மாநிலமாக புதுச்சேரி இருக்குது. ரெங்கசாமி அவர்கள் தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்கிறாரு. இது நடுவில் வந்திருக்கக்கூடிய விஜய் ஃபேக்டர் என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறதெல்லாம் காங்கிரஸிற்கு நெகட்டிவாக இருக்குது. இதோடு சேர்ந்து அவங்களுக்கு கிரவுண்ட் ஒர்க்கர்ஸ் இல்லை, உட்கட்சி பூசல், கூட்டணி கட்சிகளோட தொடர்ந்து உரசல், இது எல்லாமே காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நெகட்டிவ் தான். காங்கிரஸ் ஓவரால் ஸ்ட்ராட்டஜி, பிக் பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்ன? காங்கிரஸ் பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து தேர்தலுக்கு பல வாதங்களுக்கு முன்பாகவே குழுக்கள் அமைச்சு தேர்தல் பணியை செய்ய தொடங்கியிருக்கிறாங்க. உமன்ஸ், யூத்ஸ், சிறுபான்மையினர்னு தனித்தனியாக ஃபோக்கஸ் பண்ணி அவங்க தேர்தல் வாக்குகளை அறுவடை செய்யக்கூடிய அந்த நோக்கத்தோடு பயணிச்சுட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி போன்றவருடைய பிரச்சாரத்தை பெருமளவு பாசிட்டிவ் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி நம்புது. அவருடைய சூறாவளி பிரச்சாரம் காங்கிரஸிற்கு ஒரு தீர்க்கமான ஒரு நல்ல தேர்தல் முடிவை தான் தரும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினர் பெருவாரியாக நம்புகிறாங்க. தாங்கள் ஆளும் மாநிலத்தினுடைய வளர்ச்சியை இந்த மாநிலங்கள் எடுத்துக்காட்டாக காட்டி, இப்படி காங்கிரஸுக்கு வாக்களித்தா நாங்கள் வந்து இவ்வளோ பெரிய வளர்ச்சி தருவோம் அப்படின்னு எடுத்துக்காட்டாக காட்டுறதுக்கு கர்நாடகா போன்ற மாநிலங்களை எடுத்துக்காட்டாக காட்டணும் அப்படின்னு காங்கிரஸ் நினைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து காங்கிரஸுடைய ஸ்ட்ராட்டஜி பாசிட்டிவாக இருக்கிறது. நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தா, நம்ம முன்னாடி நிறையா டைம் சொன்னது போலவே உட்கட்சி பூசல், அடிமட்டத்தில் வேலை செய்ய ஆட்கள் இல்லாதது, மாநில கட்சிகளுடைய செல்வாக்கு, திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் மாநிலத்தில் மிக செல்வாக்கான கட்சிகளாக இருப்பது, அசாம் போன்ற இடத்துல பிஜேபி ரொம்ப வலிமையாக இருக்கிறது போன்றது அவங்களுக்கு மிகப்பெரிய நெகட்டிவாக, மிகப்பெரிய சவாலாக பார்க்கப்படுது. காங்கிரஸ் எத்தனை மாநிலங்களில் ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்? என்னுடைய கணிப்புப்படி காங்கிரஸ் 2026 சட்டமன்ற தேர்தலில் முன்கூட்டியே சொன்னவற்றை அனலைஸ் படி பார்த்தோம் அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப சாதகத்திலிருந்து பாதகம் அப்படி வரிசைப்படுத்தணும் அப்படின்னா, முதல் இடம் கேரளாவிற்கு கொடுக்கலாம். கேரளாவில் அவங்க முதன்மையான எதிர்க்கட்சியாக இருக்கிறாங்க. ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுகளை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல காங்கிரஸ் தான் இருக்குது. லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸில் வின் பண்ணியிருக்காங்க. அது சட்டமன்ற தேர்தலிலும் எதிரொலிக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. டஃப் ஃபைட் தான் இருந்தாலும் கூட காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே தெரியுது.
2வது இடம் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அசாமுக்கு கொடுக்கலாம். பிரியங்கா காந்தியை முன்னிலைப்படுத்துகிறாங்க. பிரியங்கா காந்தி அவர்களுடைய எனர்ஜி, அந்த கரிஷ்மா அவங்களுக்கு கை கொடுக்கும் நம்புகிறாங்க. அங்கே அமைக்கப்பட்டிருக்க கூட்டணி பலம் அவங்களுக்கு வெற்றியை தேடி தரும் அப்படின்னு காங்கிரஸ் பெரும்பாலும் நம்பிட்டு இருக்காங்க. 3வது இடம் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கலாம். தமிழ்நாட்டில் இன்னும் கூட கூட்டணி உரசல் தொடர்ந்து காங்கிரஸில் ஏற்பட்டுகிட்டே இருக்குது. நிலையான கூட்டணி இருக்குமா, கூட்டணி மாறி போயிடுவாங்களா அப்படிங்கிறது இன்னும் கணிக்க முடியாமலே இருக்குது. அப்படிங்கிறதுனால காங்கிரஸிற்கு தமிழ்நாட்டில் 3ஆம் இடம் கொடுக்குறோம். 4வது இடத்துக்கு நான் பாண்டிச்சேரி சொல்லுவேன். ஏன் அப்படின்னா பாண்டிச்சேரி அப்படிங்கிற சிறிய மாநிலமாக இருக்கிறது. எதிர்க்கட்சியாக மிக சிறப்பாக காங்கிரஸ் செயல்பட்டு கொண்டு இருக்கிற காரணத்தினால அவங்க மிகப்பெரிய அப்செட்டை பாண்டிச்சேரியில் ஏற்படுத்துவாங்க அப்படின்னு நம்ம தீர்க்கமாக நம்ப முடியும். கடைசி இடமான 5வது இடத்தை நான் மேற்கு வங்கத்துக்கு கொடுக்குறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அங்கே திரிணாமுல் காங்கிரஸ் பிஜேபியா அப்படிங்கிற பாலிடிக்ஸ் தான் ரொம்ப ஹெவியாக போயிட்டுருக்கு. காங்கிரஸ் அந்த சூழியே இல்லாத மாதிரி இருக்குது. அதனால் அவங்க ஒரு சைடு ரோல் தான் அங்கே மேற்கு வங்கத்தில் பண்ண போகிறாங்க. தன்னோட இருப்பை தக்க வச்சிருக்கிறதுக்கு மிக கஷ்டப்படக்கூடிய காங்கிரஸ் இருக்குது. மேற்கு வங்கம் 2026 சட்டமன்ற தேர்தல் ரொம்ப சவாலாக தான் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய கணிப்பு என்னவாக இருக்குது? காங்கிரஸ் எத்தனை மாநிலங்கள் ஆட்சியை பிடிக்கும்? எத்தனை மாநிலங்களில் அவங்க பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துவாங்க? அவங்களோட இம்பேக்ட் ஏற்படுத்த முடியுமா? பிரியங்கா காந்தியை முன்னிலைப்படுத்துவது தான் சரியாக இருக்குமா? ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி அவர்களுடைய பிரச்சாரம் காங்கிரஸிற்கு எந்த அளவுக்கு பெரிய உறுதுணையாக இருக்க போகிறது? இது எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற கண்டென்ட்களுக்கு கோப்பாசை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் மது. நன்றி.